எல்லாருக்கும் வணக்கம். லா ஃபெம்மி நிக்கிதா 1990 அந்த படம் இது. இந்த படம் எனக்கு எப்படி தெரியுமா கிடைச்சி, சமீபத்தில் ஆலியா பட்டு நடித்து ஒரு படம் வந்து வரப்போகுது. ஆல்ஃபான்னு ஒரு படம் பேர். அதனுடைய முன்னோட்டம் வந்ததுலேருந்து நார்த் இந்தியாவிலேருந்து எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா எல்லாம் பயங்கரமாக கலாச்சிட்டு இருந்தாங்க. காரணம் என்னென்னா, அது வந்து இந்த படத்துலேருந்து ரீமேக் செய்யப்பட்டதா இல்லை திருடப்பட்டதான்ற ஒரு கேள்வி எல்லா இடத்துலையும் கிளம்பிடுச்சு. அதான் உண்மை. இது என்னென்னா, இன்றைக்கி ஓடிடி இல்லாத காலகட்டத்தில் எப்படி படம்லாம் வந்துச்சு. இப்போ நீங்கள் சாய் விசித்திராலாம் பார்த்திங்கன்னா நிறைய டைரக்டர்ஸு, பழைமையான டைரக்டர்ஸு 50s 70s 80s வந்த டைரக்டர்ஸ்லாம் பேட்டி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், அவங்க ஹாலிவுட்லேருந்து எங்கெங்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன் ஆனாங்கன்னு சொல்லிட்டு அந்த படங்கள் பேரெலாம் சொல்லி தான் அவங்க இது பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து நமக்கு தெரியாது, யாரும் ஓடிடி கிடையாது, படங்களும் மேக்ஸிமம் யாரும் பார்த்ததில்லை. அந்த காலகட்டத்துக்கு ஓகே. ஆனால் இன்றைக்கி ஓடிடி வந்ததுனால உலகத்தில் இருக்கிற எல்லா படமும் எல்லா நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் சமீபத்தில் வந்த கரவு படம் உட்பட சொல்கிறேன், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனசாட்சியே இல்லாமல் இப்படி காப்பி கேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு. அப்படி இந்த படம் காப்பி கேட்டா ரீமேக்கா அப்படின்றத நான் ட்ரைலர் பார்க்குறப்ப எனக்கு உணர்ந்தது என்னென்னா, கண்டிப்பாக இந்த படத்தோடைய தழுவல் கண்டிப்பாக அப்படியே இருக்குது. அவங்க ரீமேக்குன்னு சொன்னால் பிரச்சனையே கிடையாது. பட் அவங்க சொல்லலைன்னு வச்சுங்களேன், அது வந்து கலைக்கு செய்கிற பெரிய துரோகம். அதை இங்கே நம்ம நாட்டில் நிறைய செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சில பேர் மட்டும்தான் ஒரிஜினல் ஃபிலிம் மேக்கர்ஸ்னு சொல்ல முடியும். ரொம்ப ரேர் தான், அவங்கெல்லாம் ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்களுக்கு அதனுடைய அரசியல் புரியும், இந்த மண் சார்ந்த விஷயங்களை புரியும். இங்கே நடக்கிற சூழ்நிலைகளை வச்சு படகிறவங்க ஒரிஜினல் இருக்கிறாங்க. ஆனால் மற்றவங்கலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்படி தான் காப்பிகேட் பண்ணுறாங்க. சரி, இந்த படம் எனக்கு என்ன உணர்வு கொடுத்து நான் பேசுகிறேன். ஒரு சமூக விரோதி அரசாங்கத்தோடைய அதிபயங்கர ரகசிய ஆயுதமாக எப்படி மாறுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. அந்த இரக்கமற்ற கொலகாரியோட வாழ்க்கையில் காதல் வந்துச்சுன்னா என்ன நடக்கும், அதுதான் இந்த படம். ஆல்பா பட டீமுக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். இப்படி ஒரு படத்தை அறிமுகப்படுத்திச்சாங்கல்ல, அதுக்காக சொல்கிறேன். அட்டகாசமான படங்க உண்மையிலே. ஓப்பனிங் சீன்லாம் அதனுடைய மேக்கிங்கை பார்த்தே மிரண்டு போயிட்டு நான், அந்தளவுக்கு இருந்துச்சு. 1980 காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ், ஐரோப்பிய கண்ட்ரியில் இந்த வேலையில்லா திண்டாட்டம், பொருளாதார மந்தநிலை, இதன் காரணமாக என்ன நடந்துச்சுனாங்க, இளைஞர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமூகத்திலேருந்து தங்களை அந்நியப்படுத்திட்டாங்க. இன்றைக்கி நம்ம நாட்டிலேயே அது நடந்துட்டு தான் இருக்குது. இந்த பங்க் கலாச்சாரம், அராஜகம், போதைப்பொருள் பழக்கம், இதனால் வந்து இளைஞர்கள்லாம் வந்து ரொம்பவே தவறான பாதையில் போயிட்டு அவங்க வாழ்க்கையை அழிச்சிட்டு இருந்தாங்க. படத்துலேயும் நிக்கிதா வந்து அப்படி தான் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை என்னென்ன மாற்றம் வந்துச்சுன்றதை இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சிடிஜியில் நிறைய இடத்துல நம்ம கொண்டு போச்சுன்னு சொல்ல முடியும். சரி, 1985 வெளியான ஒரு புகழ்பெற்ற பாடகர் எல்டன் ஜானோடைய நிக்கிதா அப்படின்ற ஒரு மியூசிக் வீடியோவை இந்த படத்தோட டைரக்டர் லூக் பேசன் வந்து பார்க்குறாரு. அங்கே தான் ஒரு வலிமையான பெண் கொலையாளியை பற்றின ஒரு கதை அவருக்கு அங்கே தோணுது. அதை தான் அவர் ஷார்ட் டைமில் எழுதி முடிக்கிறார். இந்த படத்தோடைய உயிர்நாதை ஆந்திரிங்களா, அந்த நிக்கிதா கேரக்டரில் நடித்த ஆனி தான், ஆனி பைலட். இவங்க இந்த படத்துக்காக மேற்கொண்ட பயிற்சி இருக்குது பார்த்திங்களா, அதவே வச்சே நம்ம தனியாக படம் எடுக்கலாம். அவ்வளோ பயிற்சி, கடுமையான பயிற்சி, ஒரு இராணுவ பயிற்சி மாதிரி அது. ஆக்சுவலாக படத்தில் ஆரம்பத்தில் அவங்க வந்து வீடற்ற கேரக்டராக இருப்பாங்க, போதைப்பொருள் கடுமையாக இருப்பாங்க. அது வந்து 100% அவங்களுடைய பாடியில், உடம்புல, முகத்தில் தெரியணும்னு சொல்லிட்டு அதுக்காக டைரக்டர் என்ன பண்ணாருன்னா, ஒரு தொழிற்சாலையில் செயல்படாத தொழிற்சாலையில் போயிட்டு ஒரு மாதம் நிக்கிதான்றது ஆனியை தங்க வச்சு அவங்களுக்கு ஒரு முகத்தை கழுவுறதுக்கு கூட தண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை தான் வச்சுருந்தாங்க. டெய்லியும் 5 பிராங்கு தான் கொடுப்பாங்களாம். அதுவே ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான். அதுவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் வச்சுருந்துக்கிறாங்க. டிவி, ரேடியோ, தொலைபேசி இது எதுவுமே இருக்கக்கூடாதுன்றதில் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருக்காங்க. அவங்க காசு இல்லை, செலவுக்கு எதுவுமே இல்லாத அப்படி ஒரு சூழ்நிலை வச்சதுனால அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தான் வீடற்றவங்களாகவும் நம்மளும் அனாதை ஆகிட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் பசியிலையும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது கேரக்டராகவே மாறி உடல் ரீதியாகவே பார்த்திங்கன்னா அவங்க உடம்பு எல்லாமே பார்த்திங்கன்னா மன ரீதியாகவும் வந்து அவங்க மாறிட்டாங்க. அதில் நிக்கிதாவுக்கு அவங்க கொலைகாரியாக மாறணுன்றதுக்காக அந்த துப்பாக்கி பயிற்சியில் ரொம்ப கடுமையாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் துப்பாக்கியை வச்சே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய பயிற்சி கொடுத்துருக்காங்க. கண்ணை கட்டிட்டு அந்த துப்பாக்கியெல்லாம் கலட்டி மாற்றி மறுபடியும் ரீஅசம்பிள் பண்ணுறதுக்கான பயிற்சியும் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக கொடுத்துருக்காங்க. ஃபைட் பண்ணுறதுக்கான எல்லா விதமான தற்காப்பு கலையும் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ரொம்ப கடுமையான ஒரு இதை தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த துப்பாக்கியோட தூக்கி நம்ம அந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக பப்ளிக்கில் எங்கே போகிறாலும் பார்த்திங்கன்னா டம்மி துப்பாக்கி வச்சுட்டு தான் அவங்க சுற்றிட்டு இருந்துருக்காங்க. படத்தில் டூப் படமாக நடிச்சிருக்காங்க.
நிறைய அடி விழுந்துருக்கு. டைரக்டரும் ஆனியும் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் நிஜத்துலேயும். அப்படி இருந்தும் அவங்களுக்குள்ள எந்த கருணையுமே யாருக்கும் கிடையாது. அதில் ரொம்பவே துன்புறுத்திருக்காங்க. எப்படின்னா பல நேரங்களில் கதவை அடிச்சுட்டு கதறி அழக்கூடிய சூழ்நிலை கூட அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. இதனால தான் அந்த படம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா உலக அளவில் ஒரு ஆக்ஷனுக்கு ஐக்கானுக்கான நிக்கிதான்ற ஒரு கேரக்டர்னாவே ஆனி தான் அப்படின்ற அளவுக்கு அந்த கேரக்டராகவே மாறியிருந்தாங்க. நான்லாம் படம் பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு எப்படி இவங்க நடித்தாங்க, எப்படி மேலே நடிக்க முடியும். சில இடத்துலலாம் அவங்க வந்து ஒரு ட்ரைனிங்கில் ஒரு சில விஷயம்லாம் பண்ணுவாங்க. அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. எப்படி இது மாதிரிலாம் பண்ண முடியும். அதாவது ஒரு நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலேயும் நடிப்பு ஊறிப்பான ஒருத்தனால மட்டும்தான் அப்படி இதெல்லாம் நடிக்க முடியும். ஒருத்தனால மட்டும்தான் நடிக்க முடியும். ஆனி அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் அங்கே இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இவ்வளோ பயிற்சிகள் கொடுக்கப்பட்டுன்றது அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். உண்மையிலேயே அவங்களுக்கு நம்ம ஒரு ஆட்சப் சொல்லி ஆகணும். சினிமான்றதுங்க சாதாரண விஷயமே கிடையாது. அதுக்கு பின்னாடி எவ்வளோ கடினமான உழைப்புகள் இருக்குது. அதுக்கு ஏற்ற டைரக்டர் இருந்ததுனால தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த படத்தோடைய கதை மேலே நம்பிக்கை இருந்ததுனால தான் அவங்க அது கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ரெஸ்டாரண்ட் சீன் ஒன்று இருக்கும். நொடிக்கு நொடி காட்சி அமைப்புகள் மாறிட்டே இருக்கும். நமக்கு இப்போ ஐயோ இங்கேருந்து இவங்க எப்படி பார்க்க போகிறாங்க, இங்கேருந்து எப்படி என்ன பண்ண போகிறாங்க, இங்கேருந்து அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்றத ஒரு பசில் மாதிரி வச்சுட்டு போயிட்டாங்க டைரக்டர். அது போயிருப்பார் டைரக்டர். அதை வந்து ஹேனி நிக்கிதா கேரக்டரில் நான் அந்த நிக்கிதா அந்த கேரக்டர் அதை பேலன்ஸ் பண்ணி எப்படி கொண்டு போவோம். அங்கே ஒரு நடக்கிற ஃபைட்டு துப்பாக்கி சூட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டானவங்களுக்கு தான் சொல்ல முடியும். நம்ம உண்மையாகவே அவங்களுக்கு இந்த டீமுக்கு நம்ம ஒரு பெரிய ஆட்சப் சொல்லி ஆகணும். அவ்வளோ கடுமையான ஒர்க்கு இதில் இருந்துருக்கு. இந்த படம் வெற்றியான பிறகு என்ன பண்ணாங்கன்னா, ஹாலிவுட்லேயும் சரி இந்த படத்தை ரீமேக் பண்ணாங்க. பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் அப்படின்ற படம் வந்து ஹாலிவுட்டில் ரீமேக் பண்ணாங்க. ஹாங்காங்கில் பிளாக் கேட்ன்ற பேரில் ரீமேக் பண்ணாங்க. இந்த நிக்கிதான்ற படம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஆக்ஷன் படமோ ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு எல்லாரையும் கொள்கிற ஒரு கொலகாரி பற்றின ஒரு கதையோ அது மாதிரி படம் மட்டும் இது கிடையாது. நான் சுதந்திரத்தை பறிகொடுத்த ஒரு பெண், இருண்ட உலகத்துலேருந்து தப்பிச்சு மறுபடியும் தான் வாழ்க்கையை தேடி ஓடுற ஒரு பெண் கேரக்டர் தான் இந்த நிக்கிதா. பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு காப்பி கேட் ரீமேக் ரைட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப தான் நமக்கு இப்படிலாம் கூட படம் இருக்கான்னு சொல்லி தேடி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காக அந்த டீமுக்கு நம்ம பாராட்டு சொல்லி தான் ஆகணும், ஆல்பா டீமுக்கு. அதுக்காக அவங்க பண்ணதெல்லாம் நம்ம கரெக்டுன்னு சொல்ல முடியாது இல்லையா. அது சரி கிடையாது, கண்டிப்பாக இல்லை, ஆமாம் தானே. அது ரொம்ப தப்பு தான். அது காலப்போக்கில் அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா ஓகே, ஒத்துக்கிறேன்னா அது மாபெரும் குற்றம் தான். ஆனால் இந்த படம் எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்து, ஒரு சிறந்த படம் பார்த்ததுக்கான வாய்ப்பு கொடுத்து, இன்றைக்கி நாளில் சிறப்பாக அமைச்சின்னு தான் சொல்ல முடியும். இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப ஒரு அருமையான ஒரு படம் தான் சொல்ல முடியும். ஆக்ஷன் பிரியர்களுக்கு ஒரு ட்ரீட் அப்படின்னு தான் இந்த படத்தை நம்ம சொல்ல முடியும். அதனால தான் இந்த படம் வந்து கிளாசிக்காக இன்றைக்கி கொண்டாடப்பட்டிருக்கு. இந்த படம் பல விருதுகள் வாங்கியிருக்கு. இந்த நடித்த ஆனி வந்து பார்த்திங்கன்னா அவங்க விருது வாங்கி குவிச்சிருக்காங்க. அவ்வளோ விருது வாங்கி குவிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படம் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும், இந்த பொண்ணுக்கு நீங்கள் விருது தரலாம் யார்டா கொடுக்க போகிறீங்கன்னு தான் நினைப்பீங்க. அந்த அளவுக்கு கடுமையான உழைப்பு, அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க. நிக்கிதா தான் நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க. அந்த அளவுக்கு நுணுக்கமான ஒரு நடிப்பு இருந்துச்சு. இதில் மஸ்ட் வாட்ச் மூவியில் நான் கண்டிப்பாக அந்த படத்தை சொல்லுவேன். கண்டிப்பாக பாருங்கள். ஆல்பா வந்த பிறகு மறுபடியும் பேசுவோம். நன்றி, தேங்க்யூ. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் உணர்வை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.